நீ வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி கன்னிராசி. கன்னிராசின்னு அப்படியே சொல்லும்போதே ஒவ்வொரு செயலையுமே நல்ல ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தகுந்தார்வாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி. எந்த செயலில் இறங்குறதா இருந்தாலும் அதில் உள்ள அந்த நெளிவு செழிவுகளை அறிந்து சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. ஒரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை கரெக்டாக சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு ஈடுபாடோடு இறங்கக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னிராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் தோய்வில்லாமல் இடைவிடாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான மாதமாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பெரிய பெரிய வல்லுநர்களோட பெரிய பெரிய விஐபியோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பாக கன்னிராசி அப்படின்னாவே அந்த கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய கூட பழகிறவங்களால ஒரு சில இடர்பாடுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் கூட சமையல் அறையில் அல்லது ஏதாவது இயந்திர சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட இந்த கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கண்டகச்சனி காலம் அப்படிங்கிறதுனால சின்னதாக வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லா இடத்துலையுமே கவனச்சிதறலோடு இருக்க வேண்டாம். எல்லா இடத்துலையுமே கூர்ந்து கவனிங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய கவனச்சிதறல் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாவே பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மனதில் நீங்கள் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா உங்களுடைய மனதில் ஒரு இனம் புரியாத கவலையோ ஒரு குழப்பமோ வரும். நம்ம இதை பார்க்கவே இல்லையே, கவனிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இனம் புரியாத மனசஞ்சலம் அப்பப்போ உங்களுக்கு வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு குழப்பமான மனநிலையோடு இந்த காலகட்டத்தில் தென்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் உன்னிப்பாக அந்த இடத்துல கவனிங்க. வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், வீட்லேயாகட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்கன்னாவே பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து அதுக்கப்புறம் அது சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளோட மகிழ்ச்சியாக எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். தனவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கிய வரவு ஸ்தானத்தில் வந்து பெரும்பாலான கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகம் இப்போ தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப உறவுகிட்ட பேசும்போது பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு சுப நிகழ்வு நடக்கவே இல்லை, தள்ளி போயிட்டே இருக்குது, நாங்களும் ரொம்ப நாளாக வரன் தேடுறோம், ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக தொலைதூரத்தில் இருந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆத்மா அப்படிங்கிறது குருவை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பெரிய பெரிய மகான்களுடைய சந்திப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் அடிக்கடி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். கண்டகச்சனி காலம் என்பதனால வயிறு சம்பந்தமான பிரச்சனை, ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரலாம். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைவாக இருக்கிற இடங்கள்
இடங்களில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நுணுக்கங்களை பயன்படுத்துங்க. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கவனக்குறைவாக செயல்பட்டீங்கன்னா தான் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. புதுசாக ஒரு தொழிலே தொடங்குனீங்கன்னா கூட அதில் பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து இறங்காமல் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும். அலசி ஆராய்ந்து கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அந்த தொழில் ரிலேட்டடாக இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பயணம் செல்லும்போது கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பெரிய பெரிய விஐபிகளை சந்திக்கணும் அப்படின்னு போவீங்க. அவங்க மூலிமா சில சாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணியில் கூட வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு ஒரு முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வேலையில் கூட சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வீட்டுக்கு அருகிலே கூட கால பைரவர் சன்னதி இருக்குது அப்படின்னா அந்த சன்னதிக்கு சென்று மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகணும், தடையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஏன்னா கண்டகச்சனி காலம், அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையணும் அப்படின்னா மிளகு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பைரவருக்கு வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் வருகின்ற நாட்களில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். பெண்கள் மட்டும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் ஒரு சொந்த வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன், ராகு இந்த பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து செவ்வாயும் இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி பொருளாதார நிலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி அந்த மந்தமான நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளால் ஒரு சில நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் உங்களுக்கு சரியாகும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு. குறிப்பாக அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கண்ணு கருத்துமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகள் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்மறையாக உங்ககிட்ட ஒரு சிலர்லாம் செயல்பட்டுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சரியாகும். பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சங்கடங்களை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளேயும் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு ஏதோ ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.